சான்றோர் பெருமக்களே, நம்முடைய திருக்குறள் பேரவை எப்பொழுது ஆரம்பிப்பது என்பதிலே நான் அதிக கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் எப்பொழுது முடிக்க வேண்டும் என்பதிலே நான் மிகவும் குறியாயிருப்பேன். 7:45 கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். ஏன்னா சின்ன குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், வயது நிறைந்த 80-90 வயது பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இல்லம் திரும்ப வேண்டும். அதற்காகத்தான் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்பதிலே நான் குறியாயிருக்கிறேன். நம்முடைய அருட்செல்வனுடைய பேச்சு மிக சிறப்பாக இருக்கிறது. அவரை தனியாக ஒரு முறை கூப்பிட்டு 1 மணி நேரம் பேச வைப்பதற்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது. அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நான் அழைக்கின்ற போது வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய தலைவர் புலவர் ஆறுமுகம் அவர்கள் என்ன தலைப்பிலே பேசுகிறீர்கள் என்று கேட்டேன். மண்ணில் நல்ல வண்ண வாழலாம் என்று தலைப்பு கொடுத்தார்கள். நான் வியந்து போனேன். திருக்குறளுக்கு ஆழமான உரை கண்ட ஆறுமுகனார் தேவார தொடரை கொடுத்து அதிலே பேசுவேன் என்று சொன்ன உடனே எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா தேவாரமும் திருவாசகமும் பிறந்து வளர்ந்த இடம் தில்லை. இன்றைக்கும் சிதம்பரத்துல நடராஜா, சிவகாமி, விநாயகர், சுப்பிரமணியம் எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய தேர் போகும், ஒருத்தருடைய சிறப்பான பல்லக்கு போகும். அது மாணிக்க வாசகர். வேற எந்த ஊர்லயும் பிள்ளையார் தான் முதல்ல போவார். சிதம்பரத்துல மட்டும்தான் மாணிக்க வாசகருக்கு அவ்வளவு மரியாதை. அப்படிப்பட்ட தேவார அழைப்பை ஒட்டி நம்முடைய ஆறுமுகனார் அவர்களை பேச அழைக்கின்றேன். செந்தமிழை உயிரை நெருந்தேனே, செய்தினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினை நொந்து போகும் நான் வாழ்வு நுண்ணிலை உனக்கு நீ நினைக்கும் தானே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற தலைப்பில நான் பேசணும். எப்பவுமே இந்த கூட்டத்துல கடைசியில பேசுறவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் அதிகம். ஏன்னா முதல்ல பேசுறவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. கடைசி பேசுறவங்களுக்கு ரொம்ப நேரத்துல முடிக்கணும், சிக்கல் வராது. இருந்தாலும் தலைவர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த காலத்திற்குள்ள நான் முடிக்கவில்லை. அதான் முறை. எனக்கு இப்ப நான் இன்னும் புதிதாக சொல்ல போகல. அதற்கு முன்னால இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற பேரறிஞர் புலவர் வெற்றியாளர் ஐயா அவர்களே, திருக்குறளுக்கு உரைக்காக புலவர் வேல் அவர்களே, கவியரசு கண்ணதாசன் இலக்கிய மன்றத்தை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற காவிரி மைந்தன் அவர்களே, திருவள்ளுவர் வள்ளலார் நற்பணி மன்றத்தினுடைய செயலாளர் லட்சுமணன் அவர்களே, துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, ஆசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே, அவரை கவிஞர் அவர்களே, இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்களை எல்லாரையும் பேர் சொல்லியே கூப்பிடணும். எனக்கு தலைப்பு கொடுத்த பிறகுதான் ஏன்டா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு போய் யார்கிட்ட போய் இந்த தலைப்பை கொடுத்து தெரியாம கொடுத்துட்டேன். ஏன் தெரியாம கொடுத்து சொல்றேன்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டோர்களாகிய சான்றோர்களாகிய உங்க முன்னால மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு நான் என்ன கருத்தை புதுசா சொல்ல போறேன். ஏற்கனவே நல்ல வண்ணம் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இது எங்க பேசணும்னா, குழந்தையா இருக்கிறவங்க, சிறுவர்களா இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட போய் ஏதாவது பேசினால் அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த திருவள்ளுவர் இந்த பேரவை, திருக்குறள் பேரவை, புலவர் பாண்டியனார் அவர்கள் இந்த வயதிலும் கேட்ப வழங்குவர்கள் இந்த வயதிலும் கட்டி காத்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அவர்களுடைய அறிவொட்டி நான் வணங்குகிறேன். ஏனென்று சொன்னால் திருக்குறளுக்கு அவர்கள் அத்தகைய ஒரு பெருமையை இந்த பகுதியிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் தமிழை பற்றி சொல்கிற போது, ஆரியம் போர் உலக வழக்கொழிந்து அழியா உன் சீரமை திறமை என்று பாடினார் இல்லையா?
அந்த திறமை இயக்க வேண்டும் என்று சொன்னால் திருக்குறள் தான் அந்த திறமை இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஐயா மருத்துவத்தை பற்றி பேசுறாங்க. திருவள்ளுவர் அதெல்லாம் நினைச்சு பார்த்தாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மருத்துவராக இருந்து அவரால் தான் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின்னு சொன்னார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி, கல்லினால் மண்ணினால் கண்ணினால் மண்ணினால் கடும் காற்றினால் கடுகிய விசாரத்தினால் கடுகளின் நடக்கையால் மீது விரும்பினால் உண்டபின் நூல்களால் என்றெல்லாம் நோய்க்கு காரணம் சொல்றான். நம்ம தமிழறிஞர்கள் அவ்வளவு பெரிய அறிவாளிகள். நீங்க சொல்லியிருக்க திருமந்திரத்துல அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஐயா சொன்னாங்க திருவாசகத்தை பற்றி, நான் பெரியாரை போற்றுவேன், அதனால மற்றவங்க எல்லாம் மதிப்பு குறைவா நினைக்கிறவங்க கிடையாது. தந்தை பெரியார் அவர்கள் அதை சொல்லவும் இல்லை. துறவுன்னா என்ன? பிறந்தனா உலக வாழ்க்கையை திறந்து போறதுதான் துறவா? அப்படி அல்ல. மனதிலே கொஞ்சம் எல்லாவற்றையும் பாசத்தையும் பற்றியும் கொஞ்சம் விட்டுக்கிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் இருக்கிற வாழ்க்கையிலேயே ஒருவன் துறவு மனப்பான்மையில் இருக்கலாம். இல்லற வாழ்க்கையிலேயே ஒருவன் துறவு மனப்பான்மையோடு இருக்கலாம். அப்படி துறவு மனப்பான்மையோடு வாழ்ந்த தலைவர்கள் நம்மளோடு இருந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் கடைசி தன்னுடைய இறுதி நாட்கள் வரை தன்னுடைய சிறுநீரக பையை கையிலே ஏந்தி கொண்டு அவர் பேசினார். அவர் பேசுகிற கடைசி கூட்டத்தில் நான் சென்றிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். அவரை என்ன சொல்லிட்டு கடைசி இருந்தார்னா, சூத்திரன் என்ற பெயரோடு நம்ம தமிழன் இருக்கிறானே, அந்த பட்டம் இன்னும் போகவில்லையே என்ற வருத்தத்தோடு நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி டெக்ளரேஷன் பெரியார் அவர்கள் கொடுத்தார். கடைசி வரைக்கும் வாழ்ந்தார். அவர் ஒரு துறவியோடு வாழ்ந்தார். அவர்தான் துறவி. அதே போல ஜீவானந்தம் அவர்கள் இந்த பகுதியில இருந்தவர். தாம்பரம் பகுதியில வாழ்ந்த ஜீவானந்தம் அவர்கள் காரைக்குடியிலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். காலில் இருந்து ரத்தம் கொட்டுது, ஒரு கொப்பளம் வெடிச்சு ரத்தம் கொட்டுது. அப்போது ரத்தம் கொட்டும் போது ஒருவர் ஓடி ஐயா ரத்தம் கொட்டுகிறது என்று சொல்லி அவரை பேசி முடித்தவுடன் ஓமந்தராருக்கு, அப்பொழுது அமைச்சராக இந்த ஓமந்தராருக்கு தெரிவிக்கப்படுகிறது. ஓமந்தாரை பாக்குறாரு. ஐயா, உங்க காலில் இவ்வளவு ரத்தத்தோடு நீங்கள் பேசுகிறீர்களே, ஏன் உடலை பார்த்து கொள்ளக்கூடாதா என்று கேட்ட பொழுது சொன்னார், நானும் போய் ஓய்ந்திருக்க முடியுமா? 10,000 கோடி மக்கள் அன்றாடம் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாட்டில் நான் எப்படி ஓய்ந்து கொண்டிருக்க முடியும்? என்று இந்த நாடு பலமாக இருக்கிறதோ அன்றுதான் நான் என்னுடைய பேச்சை நடத்துவேன் என்று சொன்னதால் ஜீவானந்தம் அவர்கள் தன்னுடைய ஒரே ஆடையை உடுத்துக் கொண்டு அதை துவைத்து காயப்பட்டிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் வீட்டுக்கு வருகிறார். தாம்பரத்தில் தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு கஸ்தூரிபாய் நகரம். அவரை பார்க்க வருகிறார். ரொம்ப நேரமா இவரை பார்க்க முடியல. அவர் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு. என்ன இதெல்லாம் இவ்வளவு நேரம் ஆயிட்டு என்னன்னு பார்த்தாருன்னா, ஒரு வேஷ்டியை துவைச்சு பாதியை உடுத்திட்டு பாதியை காய வச்சிருக்கிறார். கை நிறைய பணம், கட்சியினுடைய பணத்தை தூக்கி சுமந்து வருகிற போது அவரை கேட்கிறார்கள், ஒரு டீயை கூட குடிக்க மாட்டாங்க, அது கட்சி பணம் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த ஒரு இது, அதுதான் துறவு மனப்பான்மை. ரிலிஜன் என்றால் என்ன என்று நினைக்கிறீர்கள்? ரிலிஜன் இஸ் வே ஆஃப் லைஃப். அது ஒண்ணும் ஒரு பெரிய புனஸ்காரம் பண்ணணும், அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லணும், அதுக்கு ஒரு தந்திரம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது ரிலிஜன் இல்ல. இட் இஸ் நாட் எ ரிலிஜன். ரிலிஜன் இஸ் எ வே ஆஃப் லைஃப். மனிதன் எப்படிப்பட்டவன்? மனிதன் இஸ் எ சோசியல் அனிமல். அதை சொல்லுகிற போது ஓசா அழகா சொல்லுவான், man is only animal but unfinished product. அன்பினிஷ்டு ப்ராடக்ட்னா ஒத்து பெறாத மனிதன். இவனுக்கு நேத்து ஒரு சிந்தனை இருக்கும், இன்னைக்கு ஒரு சிந்தனை இருக்கும், மாறிக்கொண்டே இருப்பான். அப்படிப்பட்டவன் தான் மனிதன். ஆக இன்னொரு நிகழ்ச்சி சொல்றேன். மொராஜி தேசாய் அவர்கள் எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவர், எவ்வளவு ஒரு அமைச்சராக இருந்தவர். அவருடைய மகள் இந்துன்னு பேரு. அவர் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு எழுதுகிற போது அவளுக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. மதிப்பெண் கம்மியானவன ரீவேல்யூஷன் சொல்லுவாங்கல்ல, மறுமதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதற்காக நான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று மொராஜி தேசாய் சொன்னார். மொராஜி தேசாய் சொன்னாரே விண்ணப்பிக்க கூடாது. ஏன்னு கேட்டா, நான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி
நான் சொல்லி நீ மதிப்பெண் அதிகமாக போட்டதாக வரும் குற்றம் வரும். அதனால இருக்கிற மதிப்பெண்களே போதும் என்று சொன்னால் அந்த பெண் இதுல என்ன பண்ணாங்க தெரியுமா? மாடியிலிருந்து குளிச்சு இறந்து போனாங்க. அந்த அம்மா இந்து. மொராலி தேசாய் இருந்த வீடு காலி செய்யப்பட்டது. எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஓது நபியவர்கள். அவர் கடைசி வாழ்க்கை வரை அவர் எப்படி வாழ்ந்திருந்தாரு? சொல்வார்ல, பேயக்கண்டும் நெஞ்சு உண்டாகுவர் நகரக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று. ஓது நபிகள் நாயகம் ஒரு காலத்துல அவர்கிட்ட கொண்டு எல்லாரும் கிரேப்ஸ் கொண்டு கொடுப்பாங்க, திராட்சை கொடுப்பாங்க சாப்பிடு. அப்போ திராட்சை கொண்டு கொடுக்கும் போது அவரு பல உணவுகள் வரும், அதை சாப்பிடுவாரு. தன்னுடைய கூட இருக்கிற சக தோழர்களுக்கெல்லாம் கொடுப்பாரு. அப்படி கொடுத்து கொண்டு சாப்பிடும் போது ஒரு நாள் யாருக்குமே கொடுக்காம அவரே சாப்பிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க அவரே சாப்பிட்டுட்டு இருந்த உடனே சீடர்கள்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா போன உடனே, ஏன் நீங்க எங்களுக்கெல்லாம் கொடுத்துருந்தானே சாப்பிடுவீங்க, ஏன் இப்ப கொடுக்காம சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவர் சொன்னாரு, இந்த திராட்சை முழுக்க ஒரே புளிப்பு. இந்த திராட்சையை நான் உங்களிடத்திலே அவர்கள் முன்னால் கொடுத்திருந்தால் நீங்கள் திண்டு கொண்டே துப்புவீர்கள், வந்திருப்பவர்களுடைய மனம் வேதனைப்பட்டிருக்கும். ஆகவே தான் அந்த புது பழத்தை நானே சாப்பிட்டு விட்டேன் என்று சொன்னார் நபிகள் நாயகம். இதுதான் பெயக்கண்டு நஞ்சுண்டு அமைவர் நன்னிதக்க நாகரிகம் என்று. இதே ராமனுக்கும் வந்தது. ராமன் குகன் தன்னுடைய கங்கைக்கரை ஓரத்துல என்ன கொண்டு கொடுத்தான்? மீனை கொண்டு கொடுத்தான். மீனையும் பழத்தையும் கொடுத்த போது ராமன் அதை அப்படியே வாங்கி கொண்டான் என்று கம்பராமாயணத்துல வருது இல்லையா? ராமாயணத்துல வருது. இதுதான் நஞ்சுண்டு அமைவர் நன்னிதக்க நாகரிகம் என்று. ஒரு காலத்துல திருவிக்கா அவர்களை மரபில் அறிஞர் சந்திக்க போறார். ராயப்பட்டால அவருடைய வீடு. அவர் சந்திக்க போற நேரத்துல அங்க அவருக்கு போட்டு உட்கார்றதுக்கு நாற்காலி இல்லை. திருவிக்கா அவர்கள் பொதுவாக துடிக்கிறார். மிகப்பெரிய புலவராயிட்டு மரபினர்கள் அவருக்கு நம்ம ஒரு நல்ல இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கருதிட்டு மனம் துடித்து போய் தன்னுடைய பாயை விரித்து ஐயா உட்காருங்கள் என்று சொல்லினா அவரு ஏன் நீங்கள் இவ்வளவு வருத்துகிறீர்கள்? நீங்களே பாயில் இருக்கும் பொழுது நான் அடியேன் இருப்பதில் என்ன பெரிய குறை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு உட்கார்ந்தார். கீழே பாயிலே உட்கார்ந்தார். எப்படிப்பட்ட மரபினர்கள்! அந்த காலத்துல மரபினர்கள் ஒரு கூட்டத்திற்கு போவதாக இருந்தால், இலங்கையிலே அவர் பேசுவதாக இருந்தால் 1000 ரூபாய், அந்த காலத்தில் சொல்லக்கூடியது நான் 1940க்கு முன்னால 1000 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். அவர் பேசுவதற்கு முன்னால என்னென்ன பொருள் வேண்டும் என்பதெல்லாம், என்னென்ன உணவு அருந்துவார், எப்படி செய்ய வேண்டும் என்று எழுதி அனுப்புவார்கள். அதன்படி செய்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர் அந்த கூட்டத்துக்கு போவார். அப்படிப்பட்ட மரபினடி இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நம்ம என்னன்னா, உலகத்துல நேர்மையான மனிதர்களை நாம் சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு கதை சொல்லுவாங்க. ஆபிரகாம் நீங்க செவிலியர் சங்கம் என்று ஒரு சங்கம் உருவாக்கிட்டு அந்த சங்கத்துக்கு அவர் ஒரு எம்பியை கூப்பிட்டு ரொம்ப ஒழுக்கமான சத்தியமான நேர்மையான ஒரு ஆளு வேணும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப அவர் அந்த எம்பி சொன்னாரு, அதுக்கு நான் எங்க போறது தெரியல, ஆனா ஒரு 1700 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு ஆள் இருந்தாரு, ஆனா அவரை சிறுவில் அடிச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. 1800 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த இயேசுநாதர் ஒருவர் தான் அந்த நேர்மையும் சத்தியத்தையும் ஒழுக்கத்தையும் காப்பாத்தி இருந்தார். அதுக்கப்புறம் ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. நேர்மையான மனிதர்களை நாம் சந்திப்பதும் பார்ப்பதும் கடினமான ஒரு விஷயம். எப்படி இருக்கலாம் மனிதன் என்று எப்படி இருக்கலாம்னா, ஒரு கதை உண்டு. ஒருவர் ஒரு பூனையை வளர்த்தார். அந்த பூனை அவர் வளர்த்த எலிய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆகா, என் வீட்டில் உள்ள எரியெல்லாம் சாப்பிடுகிறது, ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. அப்ப அவர் வளர்த்த ஒரு சிட்டுக்கு ஒரு குருவி ஒன்று இருந்தது, கிளி. கிளிய அது ஒரு நாள் பிடிச்சிட்டு, ஐயோ கிளிய பிடிச்சிருந்தீங்கிறது அந்த பூனை மோசமான பூனை என்று நினைத்தார். எங்கேயோ இருந்த ஒரு சிட்டுக்குருவியை பிடிச்சிட்டு அது கடிச்சது. இவருக்கு வருத்தம் படல, சந்தோஷம் படல. மனிதர்களும் அப்படித்தான். தனக்கு வேண்டியவர்களாக இருந்தால், தனக்கு பகைவர்களாக இருந்தால்
அவர்கள் துன்பப்பட்டால் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எப்படி பூனை எலியை கடித்து சாப்பிட்டதோ அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தனக்கு வேண்டியவர்களை கழித்தால் எப்படி கிளியை கழித்தவுடன் வேதனைப்பட்டாரோ அதே மாதிரி வேதனைப்படுபவர்கள் இருக்கிறார்கள். தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒன்று நடந்து கொண்டிருந்தால் அதை பற்றி மகிழ்ச்சி அடைகிறவர்கள் இருக்கிறார்கள். நீ வேற ஒண்ணும் வேண்டாம். யுக்ரைன்ல இன்னைக்கு போர் நடக்குது. இந்த போரை பற்றி நேற்று முன்னால எழுதியிருக்கிறாங்க. ஹிந்து பேப்பர்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியால எழுதியிருக்கிறாங்க. எத்தனாயிரம் பேர், 3457 இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், இளைஞரை எப்படி அங்க இருக்கிற நூலங்களை எல்லாம் அழித்து தொலைத்தார்களோ அதே மாதிரி யுக்ரைன்ல இருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சுமார் 4000 இன்ஸ்டிடியூஷன் அடித்து துடைக்கிருக்கலாம். 17,000க்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். இதில் செத்தவங்க இந்தியாவை சேர்ந்த ராணுவ வீரர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு வச்சு அதுக்கிற இந்த நேரத்துல நாம் அதை பற்றி வருந்துகிறோமா என்று சொன்னால் வருத்தம் விடல. இது யாருக்கு வந்திருக்கோம், இந்த வருத்தம் யாருக்கு வரும், எந்த மனநிலையில் வரும் சொன்னா வள்ளலார் போன்றவர்களுடைய மனநிலையில் இருக்கிறவர்களுக்கு வரும். ஏன் வள்ளலார் மனத்துல சொன்னாரு, எவ்வளவு பசியினால் துடித்து, அதாவது பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின வள்ளலாருக்கு இந்த மாதிரி உயிர் போய்கொண்டு ஆயிரக்கணக்கான உயிர்கள் நீங்க செத்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தா அவரால் நெருங்க முடியுமா? மனிதன் ஒரு பாண்டேஜ் இருக்கு. ஏன் ஒருவர் இறந்து விட்டாரோ அல்லது நமக்கு வேண்டியவர்கள் ஒரு மறைந்து விட்டாரோ ஏன் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற பாண்டேஜ். அந்த பாண்டேஜ் அதிகமா இருந்தா நம்ம நெருக்கமா இருப்போம், அந்த வருத்தம் அதிகமா இருக்கும். குறைவாக இருந்தா குறைவாக இருக்கும். அதே போல நமக்கு நெருக்கமானவர்கள் இருந்தால் நீண்டு விடுகிறோம். ஒரு ஊருக்குள்ளே ஒரு இறப்பு நடந்தால் கொஞ்சம் வருத்தப்படுறோம். இந்தியாவுக்குள்ள ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை விட கொஞ்சம் சற்று குறைவாக, எங்கேயோ நடந்தால் நாம் என்ன என்று இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு அந்த அருள் உள்ளம் இருக்கிறது, அந்த பாண்டேஜ் அது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி கம்மியானதுனால அவன் ஒரு அந்த அந்த அவனுக்கு இருக்கிற அந்த 2 ரேஷியோ இருக்கு இல்லையா, ரொம்ப தள்ளி போகும். இதை உலகத்தினுடைய இயற்கையை அழகாக புரிந்து சொன்னவன் நம்முடைய கணியன் பூங்குன்றனார். அது உங்களுக்கு தெரியாத பாடல் இல்லை. யாரும் போதே யாவரும் கேடு தீது நன்றும் பிறந்தரவாரா என்ற பாடல். அந்த ஒரு பாடலும் போதுங்க, உலகத்திலே இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொன்னவன் வேற யாருமே கிடையாது. கணியன் பூங்குன்றன் மாதிரி ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பானா கிடையாது. வாழ்க்கை என்பது புதிதா இல்லை, இறந்து போவது புதிதா இல்லை. ஆகவே வாழ்க்கை உனக்கு அமைகிற போது அது இனிதென்று குறைத்து கொண்டாடாது. அதே நேரத்தில் வாழ்க்கையை ஹேட் பண்ணாங்க. டோன்ட் ஹேட் யுவர் லைஃப், யூ செலிப்ரேட் யுவர் லைஃப். செலிப்ரேஷன் வேணுங்கிறான். வாழ்க்கையில முயற்சியோடு வாழ வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா சாவு என்பதும் தொடர்ந்து வரக்கூடியது, மகிழ்தல் என்பதும் அதோடு இருக்கக்கூடியது. அதனால வாழ்க்கையை எப்பவுமே ஹேட் பண்ணாத. அது எப்படி இருக்கிறது சொன்னா, எப்படி ஒரு கடல்ல இருக்கிற தண்ணீர் மேல போய் ஆவியாகுது, அது ஒரு ஆறு ஆகுது. அந்த ஆறு தண்ணீரை அடிச்சு ஆத்துல கொண்டு போறது. அந்த ஆத்துல கொண்டு போகிற போது அந்த ஆத்துல இருக்கிற ஒரு பிணை, ஒரு தெப்பம் இருக்குதுல்ல, அந்த தெப்பம் அந்த தண்ணீரோட இனிப்புக்கு எங்க போறதுன்னு தெரியாது. அந்த கரையில எங்க வேணாலும் ஒதுங்கலாம். இந்த கரையில ஒதுங்கலாம், அந்த கரையில ஒதுங்கலாம், கடல்லையே போய் கலக்கலாம். ஆகவே நீ வாழ்க்கை என்பது இயற்கையின் வழியாக செல்வது. அப்படி இயற்கையின் வழியாக செல்கிற வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டால் பெரியோர் என வேப்பெறும் இடமே. பெரியோர்னு நினைச்சுக்கிட்டு நீ ரொம்ப அவர்களை தூக்கி பிடிக்கவும் வேண்டாம். சிறியவர் என எழுதலும் இடமே என்று சொன்னானே, அதிலும் இடமே, அதை கூட கூடாது அப்படின்னு சொன்னான். இந்த வாழ்க்கையை துணை போல போகும் என்பது இயற்கையின் வாழ் செல்லும் என்பதை மிக அழகாக இதுவிட யாரும் சொல்லிருக்க மாட்டான். ஊழை பத்தி சொல்லுகிற போது யாரோ ஒருத்தர் ஊழை பத்தி சொல்லி அது போன ஜென்மத்தில் செய்த பாவம் புண்ணியம்னு ஏதோ சொல்லி ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு உள்ள பிடிச்சு போட்டிருக்காங்க, புலல் ஜெயிலுக்கு உள்ள போட்டாங்க. இப்ப அதெல்லாம் பத்தி பேசுவது ரொம்ப பெரியதா இருக்கு. ஊழலுங்கிறது என்ன அப்படிங்கிறது வள்ளுவருடைய சொல்லியிருக்கிறாரு, எல்லாரும் சொல்லு. இதுதான்
வாழ்க்கையினுடைய இயற்கை அமைப்பு. அந்த இயற்கை அமைப்பு எப்படி வேணாலும் மாறும். ஒருவருக்கு நன்றாக அமையும், ஒருவருக்கு தீங்கையாகும். ஒரு கதையை சொல்லுகிறேன். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் என்கிற அறிஞன், அதை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. லண்டன்ல இருந்தவரை ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் பிளாக் ஹோல் என்ற ஒன்றை கண்டுபிடித்தவர். உலகத்தினுடைய அனைத்து அண்டங்களும் அந்த பிளாக் ஹோல் இருந்துதான் வெளியில வருது என்று கண்டுபிடித்தவன் ஹாக்கிங்ஸ். அவனுடைய ஒரு நாள் அவனும் அவருடைய மனைவியாரும், அவருடைய காதலி, மனைவியாரும் சொல்ல காதலி, ரெண்டு பேரும் ஒரு நாடக அரங்கிலே யூஎஸ்ல போய் பார்த்துக்கிட்டு வெளியில வரும்போது 21 வயசு அவனுக்கு. திடீர்னு நடக்க முடியல, தாங்கி தாங்கி நடக்கிறாரு. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு கால் கொஞ்சம் இன்னும் ஊனம் அதிகமாகவே இருந்தது. என்னன்னு பார்த்தாச்சுன்னா, கடைசியை டயக்னோஸ் பண்ண போது மோட்டார் நியூரோ டிசீஸ் என்ற ஒரு டிசீஸ் அவருக்கு வந்திருக்கிறார். மோட்டார் நியூரோ டிசீஸ் என்று சொன்னால் உடம்புல இருக்கிற தசைகள் அசையாது, உடம்பு வச்சு நீங்க எங்கேயும் நடக்க முடியாது. மருத்துவர்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு மேல இவர் வாழ முடியாது, இறந்து விடுவார் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன பிறகும் 76 ஆண்டு வரை உயிரோடு இருந்தார்கள். 76 ஆண்டு வரை உயிரோடு இருந்தது மாத்திரம் இல்ல, அவன் இந்த பிளாக் ஹோல் என்றது கண்டுபிடிச்சான். கம்ப்யூட்டர்ல அவரால் கையை வச்சு இந்த கம்ப்யூட்டர் நம்மள மாதிரி இயக்க முடியாது. அதனால இவருக்கு எந்த ஏதுவா இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சு, இவருடைய அசைவுக்கு தக்க அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு பிளாக் ஹோல் என்ற அரிய ஒரு கரடை கண்டுபிடிச்சார். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவருக்கு ஒரு இருக்கை கொடுக்கப்பட்டது. அந்த இருக்கை எப்ப இருந்தாருன்னா 300 ஆண்டுகளுக்கு முன்னால ஐசக் நியூட்டன் என்கிற அறிஞன் இருந்த அந்த இருக்கையில அவரை உட்கார வச்சோம். ஆக்ஸ்போர்டு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய பட்டங்களை வாங்கியவன் அந்த அறிஞன். அவன் கடைசி அவன் சாகிற போது அவனுடைய மகள் சொல்கிறாள், லூசி, என்னுடைய தந்தையை பார்க்கலாம் என்று நினைத்தேன், அவரோடு உறவலாம் என்று நினைத்தேன், ஒண்ணுமே முடியல. அவர் ஏதாவது கொஞ்சம் முகப்பாவனையாவது காட்டுவார் என்று பார்த்தா அது கூட முடியல. இருந்த இருக்கையிலே இருந்தார், இறந்து விட்டார் என்று சொல்கிறாங்க. 76 வயதில் இறந்த அந்த ஹாக்கிங்ஸ் இந்த உலகத்திலே உருவாக்கி இருக்கிற அறிவியல் தரமான ஒரு திறன் இன்று யாராலும் உருவாக்க முடியாது. இதை நம்ம பார்த்துட்டு வள்ளுவனுடைய குரலை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஊழில் பெருவளை யாவுடன் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம், முயற்சி திருவிளையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் என்று சொல்கிறார் இன்னொரு இடத்துல. எது முக்கியம்? இதை ப்ரூவ் பண்ணிட்டான் ஒருத்தர் ஹாக்கிங்ஸ்ங்கிறவன். 5 ஆண்டுகள் இறந்து போவார் என்று சொல்லக்கூடியவன் 76 ஆண்டு வரை உயிரோடு இருந்து இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அது எவ்வளவு பெரிய. ஆகவே உலகம் என்பது ஒருவனுடைய ஊழ் என்பதோ அந்த ஊழாக இருந்தாலும், வாழ்க்கையிலே அவங்க ஊழாக நீங்கள் கருதப்பட்டாலும், ஒருவன் செய்கிற முயற்சியானது அவரை கொண்டு உயர்த்தி நடத்தும் என்பதுதான் இந்த வாழ்க்கையெல்லாம் நமக்கு சொல்லும். அதே மாதிரி தாயன்பு என்பது எவ்வளவு, இந்த காலத்துல தாயையும் தந்தையும் போற்றுவதில் எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில இன்னைக்கு இருக்குது. தாய் எப்படிப்பட்டவள்? வேற ஒண்ணும் வேண்டாம், பட்டினத்தாடியார் தாயை அவர் தாயை விட்டுட்டு தான் போனாரு. ஆனால் தாய் இறந்த பிறகு சன்னியாசி கூடத்தில் இருந்தவர் தன்னுடைய தாயை தீமூட்டினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் ஆதிசங்கரரும் தன்னுடைய தாய்க்கு சிதைமூட்ட வந்த போது அவரை என்ன பண்ண, அக்ரகாரத்துல நீ சிதைமூட்டக்கூடாது. ஏன் சிதைமூட்டக்கூடாதுன்னு சொன்னா, சாமியாரா போனவன் திரும்பி தன்னுடைய தாய்க்கோ தன்னுடைய உறவினருக்கோ சிதை மூட்டுவதற்கான அங்கீகாரம் கிடையாது, அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீ உன்னுடைய தாயாருக்கு எப்படி பண்ண முடியும்னு எல்லாருமே அனுமதி கொடுக்கல. யாருமே அக்ரகாரத்துல அவருடைய அம்மாவினுடைய அந்த பிணத்தை எடுத்து கொண்டு போவதற்கு முன்வரவில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய தாயை தானே சுமந்து கொண்டு போய் சிதை மூட்டி விட்டு வந்தார் என்று சங்கராச்சாரியருடைய ஆதிசங்கருடைய கதை சொல்லுகிறது. என்று சொன்னால், தாயை ஒரு சன்னியாசியா இருந்தவங்க கூட, பட்டினத்தார் அடிகளாலும் சரி இவராக இருந்தாலும் அவ்வளவு போற்றி இருக்கிறார் என்று சொன்னால், அந்த 300 நாட்கள் அந்த தாய் சுமந்த தாயை எவ்வளவு பேர் ஒவ்வொரு ஹோமிலி அனுப்புறாங்கன்னு நினைச்சு பார்க்கிற போது ரொம்ப மோசமா இருக்கு.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு. அதே மாதிரி நட்பு என்பது எப்படி? நட்பு நல்ல நட்பை உருவாக்கி கொள்ளலாம். வேற ஒண்ணு வேண்டாம். துரியோதனன் இருந்தானே கர்ணன், அவன் ஏன் அவன்கிட்ட அவ்வளவு அட்டாச்மெண்டா இருந்தான் தெரியுமா? துரியோதனன் கிருபாச்சாரியார் என்பவன் சொல்றான் துரியோதனனை பார்த்து, ஏய் விஜயனுக்கு முன்னால இவன் அம்பு விடுறதுக்கு போட்டிக்கு தயாரானான். போட்டிக்கு தயாரான இவன் சொல்றான் கிருபாச்சாரியாரு, ஏய் நீ ஒரு கீழ்மகன். யாரு? கர்ணனை பார்த்து சொல்றான், நீ ஒரு கீழ்மகன். நீ போய் அம்பு விடுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அர்ஜுனனை ஏற்று போர் விடுவதற்கு உனக்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு தடுக்கிறான். இன்னொரு இடத்துல பீமன் சொல்றான், நீ யாகத்தில் இருக்கிற பொருளை தொடுவதற்கான யோக்கியதை கிடையாது அப்படின்னு சொல்லி பீமன் தடுக்கிறான். அப்படிப்பட்ட கர்ணனை துரியோதனன் தன்னுடைய தோழனாக பாவித்து அவன்கிட்ட அவ்வளவு அன்பு செலுத்துகிறான். இன்னொன்னு உங்களுக்கு தெரியும், அவனுடைய மனைவி பானுமதியோட சொக்கட்டான் விளையாடிக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. சொக்கட்டான் ஒரு விளையாட்டுல வந்தோன்னா அவன் தோத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடிய நேரத்துல அவன் அங்கிருந்து துரியோதனன் உள்ள வரான். இவர் என்ன பண்ற, கணவர் வராருன்னு சொல்லிட்டு திடீர்னு எதிக்கிறான். எஞ்சி பார்த்த உடனே என்ன பண்ணா, அவருடைய கையை பற்றினான். கையை பற்றுகிற போது அவருடைய மணிகளை கீழே விழுந்தது. அதை எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்டான்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட நட்புல தன்னுடைய மனைவியோட கையை பிடிக்கிறத தான் கண்ணால பார்த்தோமே ஒருத்தன் அதை எப்படி எடுத்துப்பான் அந்த காலத்துல. ஆனால் தன்னுடைய நட்பின் அடிப்படையில அவரை அந்த அளவுக்கு அவர் விட்டான். அது மேலதான் கோப்பெருஞ்சோழனும் சரி பிசிராந்தையரும் சரி. கோப்பெருஞ்சோழன் இருக்கிற பொழுது என்னுடைய நண்பன் நிச்சயமாக எனக்காக உயிர் நீப்பான், வழக்கிலிருந்து உயிர் நீப்பான் என்று இறந்தான். நட்புக்கு அடையாளம். நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அதனால ஒரு சில சமூக சொல்லி நிறுத்துறேன். எத்தனை மணிக்கு முடியும்? அடுத்ததாக ஒரு நிகழ்வு, ரொம்ப முக்கியமான நட்புல ரொம்ப முக்கியமானவர் ஏங்கல்ஸ் அண்ட் மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ். ரெண்டு பேருக்கும் உள்ள நட்பு உலகத்துல யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்காது. கார்ல் மார்க்ஸ் எவ்வளவு வறுமையோடு இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வறுமையோடு இருந்தால் தாஸ் கேபிட்டல் எழுதினார். அவருக்கு ஆண்டுக்கு 350 பவுண்ட் ஏங்கல்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். ஒரு நாள் மார்க்சினுடைய வீடு அப்படியே ஜப்தியில கொண்டு வாடகைக்கு இருக்கிறாங்க. வாடகை கொடுக்க முடியல, வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி எல்லா பொருளையும் தூக்கி போடுறான். அதை வீட்டை தூக்கி போட்டு எங்க போறேன்னு தெரியல. அதுல ஒரு சோகமான நிகழ்ச்சி, அவருடைய குழந்தை பிறந்த போது ஒரு குழந்தைக்கு தொட்டில் வாங்குவதற்கு காசு இல்லை. அதே மாதிரி அந்த குழந்தை இறந்த போது கூட அந்த குழந்தைக்கு அந்த சாவுக்கு போனது கூட துணி இல்லை. அப்துல் காதர் அந்த கவிதையில சொல்லுகிற போது ஒரு கவிதை எழுதியிருப்பாரு, ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு துணி இல்லை, ஆனா அதை அடக்கம் பண்ணும் போது புது துணி போட்டுதான் ஆகணும், அதனால புது துணி போட்டாங்கன்னு ஒரு கவிதை எழுதுவார். அப்பதான் அந்த குழந்தைக்கு ஒரு புது துணி கிடைச்சதுன்னு எழுதுவார், வறுமையை பற்றி எழுதுறோம். ஆனால் இன்றைய மார்க்சினுடைய மனைவி ஜென்னி இருக்காங்களே, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பெரிய அவ அப்பா கோடீஸ்வரன், அவருடைய பிரதர் ஒரு பெரிய மினிஸ்டர். அப்படியெல்லாம் செல்வ செழிப்பில் வாழ்ந்திருந்த ஜென்னி கடைசி வரைக்கும் மார்க்சினுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து அவனுடைய வறுமையிலே பங்கு கொண்டு, நீங்க எப்படி வேணுமானாலும் வாழுங்கள், உங்களுக்கு முழு சுதந்திரம் தருகிறேன் என்று வாழ்ந்தாலே ஜென்னி. அந்த ஜென்னியினுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும். மண்ணில் சிறந்தவண்ண வாழலாம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வாழ்வில் வாழ்ந்தவர்களை எல்லாம் நம் கணக்கில் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தால்தான் நமக்கு ஒரு நல்ல வாழ்வு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு. நம்முடைய அண்ணா கரியனா எழுதின டால்ஸ்டாய் மிகப்பெரிய அறிவாளி. டால்ஸ்டாய் என்ன பண்ணாரு, அண்ணா கரியனா எழுதி அந்த நூலை எழுதி அந்த நூலை ஒரு காலத்துல அது ஃப்ரீயா கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. எல்லாரும் புஸ்தகம் இலவசமா போடலாம்னு முடிவு பண்ணாரு. அவருடைய மனைவி மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தால் இந்த நூலை விற்க கூடாதுனாரு. 80 வயதுக்கு பிறகு அவர் தனியாக போய் இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து விட்டார். மனைவியை பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த சோனியா என்ற அவனுடைய மனைவி அந்த அண்ணா கரியனா எழுதுகிற நூலுக்கு அவர் இரவும் பகலா எழுதும் போது அவ்வளவு துணையாக இருந்தவர்கள்.
ஆனால் இதுக்கு வர்ற வருமானம் போயிருமே என்ற காரணத்தினால தன்னுடைய கணவனுக்கு உறுதுணையாக இல்லை என்பதால் அவருடைய வாழ்க்கை பிரிந்து போயிட்டு. ஒரு பக்கம் ஜென்னியினுடைய எங்கல்சனுடைய வாழ்க்கை, அந்த மார்க்சினுடைய வாழ்க்கையும் ஜென்னியினுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். இந்த பக்கம் அண்ணா கரியனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஆகவே வாழ்க்கை என்பது மனிதர்கள் வாழ்கிற தன்மையை பொறுத்துதான் வாழும். வறுமை வந்தாலும் கூட, நல்வுறவு வந்தாலும் கூட என்ன சொல்றான் வள்ளுவன், அறம் சாரா நல்வுறவு எனினும் பெற்ற தாயினும் விருது நோக்கப்படும். தாயா இருந்தாலும் வறுமையை எப்படி எடுத்துப்பான்னா, ஒருவர் தவறான பாதையிலே வறுமை அடைந்தால் அந்த தாய் அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் போய் வரவின் மகளிரட்டியும் கண்ணும் சூதும் உண்டு, அதனால வறுமை அடைஞ்சானா, இவன் எவனோ எந்த பிச்சைக்காரனோ இவன் எனக்கு தெரியாது, என் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் வறுமையிலேயும் நல்ல வறுமை வர வேண்டும். ஒருவர் நல்லது செய்து அறத்தை செய்து அதனால் வறுமை வந்தால் அந்த வரத்தை ஒரு தாய் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்கிறார்ல வள்ளுவன். அறம் சாரா நல்குறவு பெற்ற தாயினும் பிரிந்து நோக்கப்படும் என்கிறார் வள்ளுவனுடைய குரல். எவ்வளவு பெரிய அறத்தை இந்த உலகத்துக்கு விதைக்கிறது. அவருடைய குரல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நானும் எவ்வளவோ சொல்லணும்னு நான் வந்தேன். ஆனா போதிய நேரம் இல்லாம காரணத்தினால, மண்ணில் சிறந்த வண்ணம் வாழலாம், நாம் மனசு வச்சா வாழலாம். உலகத்துல எதுவுமே என்ன சொல்லுவான், பர்த் அண்ட் டெத் இஸ் a symbol of time. இது ஒரு டைம் தான். இது வாழ்வு போகுது. இன்னைக்கு போற வாழ்வு எவ்வளவு நாள் நீடிச்சிருக்கோம்லாம் சொல்ல முடியாது. ஆனா வாழ்கிற காலத்தில் இந்த மண்ணில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். எப்படி சொல்லுவான்னா, ஓசா சொல்லும் போது கிருஷ்ணன் ஃப்ளூட்டோட இருந்தான். ஃப்ளூட்னா எப்ப பார்த்தாலும் மகிழ்ச்சிகரமா ஊதிக்கிட்டே இருக்கிறது. ஜீசஸ் என்பது கிறிஸ்து, அவர் துக்கத்திலே தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொண்டார் என்று சொல்றது மாதிரி, அது மாதிரி எப்பவுமே ஃப்ளூட் வாசிச்ச மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் இந்த மண்ணில் வாழ்வதற்காக பிறந்திருக்கிறோம், சாவதற்காக இல்லை. நிலையாமையை பத்தி வள்ளுவர் எவ்வளவு சொல்லியிருக்கிறார். ஆனால் அது எதுக்காக சொல்லியிருக்காருன்னா, நிலையாகவே உலகம் நாளெனது ஒன்றுபோல் காட்டி வாழது உணர்வார் பெரின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வாழ்வை அறுத்து கொடுக்கிற இந்த இறப்பானது நிலையாத வாழ்க்கையில நிலையாக இருக்கிற புகழை தேடி மனிதன் வாழ வேண்டும். புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியினன் உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்கிற உயர்ந்த கருத்தை மனதிலே கொண்டு இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ்ந்தால் எந்த விதமான தீமையும் இல்லை என்று சொல்லி வாய்ப்பெடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.